வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்க்கு நான் ஒரு பவுடர் தான் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து 40 வயசு ஆனாவே எல்லாத்துக்கும் இந்த முட்டிக்கால் வலி, எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி வருதுங்க. நம்ம இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பாலோ சுடுதண்ணிலையோ நல்லா கொதிக்க வச்சு ஒரு நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி இது போட்டு குடிச்சிக்கிட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து அளவு வந்துங்க, நம்ம எந்த பாத்திரம் டம்ளரோ பவுலோ எது எடுக்கிறோமோ அந்த வந்து ஒரே அளவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பவுல் வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். அது வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து பார்லி, இது வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். பார்லி வந்து நம்ம சேர்த்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகுங்க. அப்புறம் வந்து எள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்துங்க, அது வந்து 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒரு பங்குனா கருப்பு உளுந்து மட்டும் 2 பங்கு. அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு, ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய், அப்புறம் முந்திரி ஒரு 6 முந்திரி, ஒரு பாதாம் ஒரு 10 பாதாம், பிஸ்தா ஒரு 10 எடுத்துருக்கேங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து சின்ன குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்களுக்கு கூட நம்ம இது பாலில் போட்டு நம்ம ஆற்றி குடிக்கலாம். அதுக்கோசரம் நான் இந்த 3 பொருளையும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதை பார்லியை வந்து நம்ம மிதமான சூட்டில் அப்படியே நம்ம வறுத்துக்கலாங்க. அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா பார்லி வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம அடிக்கடி இதோட சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோம்னா சர்க்கரையில் இருக்கிற ரத்த சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாங்க. பார்லி அடுத்தது போட்டிருக்கேங்க. அது அப்படி ஜவ்வரிசி இதில் போட்டு இதையும் அதோட வறுத்துக்கலாங்க. பாருங்க, ஜவ்வரிசி வந்து அப்படியே பொரிய ஆரம்பிச்சு பொரிய நம்ம இதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம அதனால் எலும்பு நல்லா இதை சாப்பிட்டோம்னா வலுவாகும். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இதையும் அதிலே கொட்டிடலாம். அடுத்ததாக எள்ளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எள்ளுக்கு வந்து ரொம்ப லோவில் வச்சு அப்படியே பொரியிற மாதிரி வறுத்துக்கலாம். இதுலேயும் வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்தெல்லாம் இருக்குதுங்க. இதில் வந்து முடி, எலும்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப சத்தானதுங்க. சேர்த்திக்கிட்டோம் நம்மனா அப்படியே வறுக்கட்டும். பாருங்கள், எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து அதே பாத்திரத்திலே கொட்டிடலாம். அடுத்தது வந்து கருப்பு உளுந்துங்க. இது வந்து 2 பங்கு எடுத்துருக்குறோம். இதுலேயும் விட்டமின்ஸு, புரதம், நார்ச்சத்து எல்லாம் இருக்குங்க. எலும்புக்கு வந்து ரொம்ப இது வலுவானது. இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா முழு உளுந்தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து அதே பாத்திரத்தில் நம்ம கொட்டிடலாங்க. இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் இந்த பேனோட சூட்லேயே இருந்தாவே போதுங்க. அப்படியே ஒரு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த இது மட்டும் சுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் இதோட சேர்த்து அரைச்சி அதை ஜலிச்சுக்கலாம். ஏன்னா இது நாராக இருக்கும். நம்ம ஆற்றி குடிக்கிறப்ப இது அழுந்தோம். அதுக்கோசரம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேங்க. அதில் வந்து ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த அந்த ஹெல்த்து மிக்ஸில் வந்து நல்லா பெரிய ஸ்பூனில் நல்லா வழியாக இந்த மாதிரி போட்டு நம்ம கரைச்சிக்கலாங்க. கரைச்சி கூட இது கூட நம்ம வந்து பால் கூட அது ஒரு 3/4 டம்ளர் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. பாலும் இந்த பவுடரும் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இதில் வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். நான் மற்றவங்களாம் வந்து சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாங்க. நாட்டு சக்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை வந்து இந்த பெரிய டம்ளர் 1 டம்ளருக்கு நான் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலக்கி விடலாங்க. அப்படியே ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல இந்த
எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாசமாக மணக்க இருக்குது. இது வந்து சின்ன வயசுக்காரங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஏன்னா அதில் பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் போட்டிருக்கோம். அது மாதிரி நீங்களும் இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோட சந்திக்கிறேன். வணக்கங்க.